ஆப்பிரிக்கா இந்த பேரை கேட்டதுமே நம்ம மனசுல என்ன தோணுது? பசி, வறுமை, பஞ்சம், பல தசாப்தங்களா அங்க தொடர்ற உள்நாட்டு யுத்தம், அப்புறம் இங்கிலாந்து, அமெரிக்கா மாதிரியான மிகப்பெரிய நாடுகள் ஆப்பிரிக்காவுக்குள்ள ஏற்படுத்துற உள்நாட்டு யுத்தம், அந்த நாட்டோட இயற்கை வளங்களை இவங்க சுரண்டுறது, இது எல்லாம் தான் நமக்கு இமீடியட்டா ஆப்பிரிக்கா பத்தி மனசுல வர்ற இமேஜ். பல காலமா ஒரு இருண்ட கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த ஆப்பிரிக்காவில் தான் ஒரு நாடு மட்டும் தனிச்சு தெரியுது. அந்த நாட்டை ஆப்பிரிக்காவோட சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்கா பத்தி நம்ம மனசுல இருக்கிற அத்தனை இமேஜையும் இந்த நாடு மாத்தி அமைக்குது. அந்த நாட்டோட பேரு போட்ஸ்வானா. இந்த நாட்டை ஆப்பிரிக்காவோட சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்றது மட்டுமில்ல, ஜனநாயகத்தோட பெருமை அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆப்பிரிக்காவை பொதுவா வளங்களின் சாபம், ரிசோர்ஸ் கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நாடுகள் எல்லாத்துலேயும் வளங்கள் இருக்கிறதே ஒரு சாபமா மாறிடுச்சு. அதை வச்சுதான் இன்னைக்கு ஆப்பிரிக்க நாடுகள் இப்படி சுரண்டப்படுது, வறுமையில் இருக்கிறதுக்கு காரணமே அந்த வளங்கள் தான். அதனாலதான் வளங்களின் சாபம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாபத்தை எல்லாம் தாண்டி, இந்த நரேட்டிவை எல்லாம் தாண்டி போட்ஸ்வானா அப்படின்ற நாடு இன்னைக்கு ஆப்பிரிக்காவோட வல்லரசா எப்படி மாறுனுச்சு, உலக நாடுகள் எல்லாம் எப்படி இந்த கண்ட்ரியை வியந்து பார்க்குது, இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாமா? வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. பல ஆப்பிரிக்க நாடுகள் பிரிட்டனோட காலனி நாடா இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். போட்ஸ்வானாவும் அந்த நாடுகள்ல ஒண்ணுதான். 80 வருஷம் பிரிட்டனோட காலனி நாடா இந்த நாடு இருந்துச்சு. 1966 தான் சுதந்திரம் கொடுத்தாங்க. சுதந்திரம் வாங்கும்போது இந்த நாட்டோட பேரு பெட்ஸ்வானா லேண்ட். வாங்கின பிறகுதான் போட்ஸ்வானா அப்படின்னு பேரு மாத்தினாங்க. நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, புதுசா பேரெல்லாம் வச்சாச்சு. ஆனா நாட்டில் இருக்கிற மக்களுக்கு துளி கூட சந்தோஷம் இல்லை. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் இந்த நாட்டில் எந்த விதமான ரிசோர்ஸும் இல்லை. பசி, பட்டினி, பஞ்சம் அப்படின்னு உலகத்தோட மிக வறுமையான 10 நாடுகளை லிஸ்ட் எடுத்தா அதுல இந்த போட்ஸ்வானாவும் அடக்கம். அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. நாட்டோட பெரும்பகுதி நிலம் கலகாரி பாலைவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மணல் காடா இருந்துச்சு. கொஞ்சம் கூட வாட்டர் ரிசோர்ஸ் கிடையாது, விவசாயம் செய்ய முடியாது, குடிக்க தண்ணீர் இல்லை, எதுவுமே இல்லை. சுதந்திரம் வாங்கினப்போ போட்ஸ்வானாவில் மொத்தமே படித்தவங்களோட எண்ணிக்கை, அதாவது கல்லூரி போய் படித்தவங்களோட எண்ணிக்கை 22 பேர் தான். ஒட்டுமொத்த நாட்டிலையுமே காலேஜ் டிகிரி ஹோல்டர்ஸ் 22 பேர் தான். அந்த நாட்டில் இருந்த தார் ரோடுகளோட நீளம் எவ்வளவு தெரியுமா? 1966 சுதந்திரம் வாங்கினப்போ 12 கிலோமீட்டர். சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிண்டி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான். ஒட்டுமொத்த நாட்டிலையும் 12 கிலோமீட்டர் அளவுக்கு தான் தார் ரோடே இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் அடியோட கிடையாது. ஸ்கூல்கள் 100க்கும் குறைவான எண்ணிக்கையில தான் பள்ளிக்கூடங்கள் இருந்துச்சு. எந்த விதமான ரிசோர்ஸும் கிடையாது. பிரிட்டிஷ்காரங்க இந்த போட்ஸ்வானாவை கைவிட்டுட்டு போறதுக்கு காரணமே இதுக்கு மேல இந்த நாட்டில் சுரண்டுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றதுனாலதான். அதே போல சுதந்திரம் வாங்கினப்போ இந்த நாட்டோட பெர் கேபிட்டா இன்கம், ஒரு மனிதனோட சராசரி ஆண்டு வருமானம் எவ்வளவு தெரியுமா? வெறுமனே $70 தான். இந்த எல்லா நிலைமையும் அடுத்த ஒரே வருஷத்துல தலைகீழா மாறுனுச்சு. 1967 வருஷம் போட்ஸ்வானாவோட ஓராப்பா அப்படின்ற ஒரு பகுதியில வேற ஏதோ ஒரு சுரங்க வேலைக்கான அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது எதேச்சையா அங்க ஒரு வைர சுரங்கம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வைர சுரங்கம் தான் இன்னைய வரைக்கும் உலகத்திலேயே 2வது பெரிய வைர சுரங்கம். எதையுமே கவனிக்காம இந்த நாடு எதுக்குமே உதவாது அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்களால கைவிடப்பட்டு கிளம்பி போன அந்த போட்ஸ்வானா மண்ணுக்கும் கீழே உலகத்தையே விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வைர சுரங்கத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. பொதுவாக ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு திடீர்னு லாட்ரி அடித்தா என்ன ஆகும்? அவங்க கொண்டாடுவாங்க இல்லையா? ஆனால் ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி ஏதாவது தங்கம், வைரம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சா அது அவங்களுக்கு மிகப்பெரிய சாபம். வரலாற்றை எடுத்து புரட்டி பார்த்தா ஆப்பிரிக்க நாட்டில் எங்கே தங்கம் கிடைச்சாலும், வைரம் கிடைச்சாலும், அல்லது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கிடைச்சாலும் உடனடியாக இந்த மேற்குலக நாடுகளோட கழுகு கண்கள் அந்த நாட்டை நோக்கி திரும்பும். ஏற்கனவே அந்த நாடு வறுமையில தான் வாடிட்டு இருக்கும். வறுமையிலையும் பசியிலையும் இருக்கிற அந்த மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க. புதிய புதிய ஆயுத குழுக்கள் முளைக்கும். அந்த நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட உள்நாட்டு கலவரங்களும் சண்டைகளும் மூலம் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது இந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளும் நிறுவனங்களுமா இருக்கும். இதுதான் கடந்த கால வரலாறு. காங்கா, சியராலியோன், அங்கோலா, நைஜீரியா, இப்படி பல ஆப்பிரிக்க நாடுகளில் கிடைச்ச அந்த வளங்களே, வைரங்களே, தங்கங்களே அந்த நாடுகளுக்கு சாபமா முடிஞ்சது அப்படின்னாக்க அது இதுதான். இதைத்தான் ரிசோர்ஸ் கர்ஸ், வளங்களின் சாபம் அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு ஊர்ல வைரம் கிடைக்குது அப்படின்னாக்க உடனே இந்த மேற்குலக நாடுகள் பாஞ்சு போய் அந்த நாட்டுல உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தி அதை ஒரு பிளட் டைமண்டா மாத்திருவாங்க. எல்லா நாடுகள்லையும் இப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. போட்ஸ்வானாவில் 2வது மிகப்பெரிய வைர சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டப்போ அந்த நாட்டுக்கும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருந்துச்சு. அந்த ஆபத்திலிருந்து அந்த நாட்டை காப்பாற்ற ஒருவர் வந்தார். அவர் தான் போட்ஸ்வானாவோட முதல் அதிபரான செரேட்சே காமா. செரேட்சே காமா மற்றும் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. அவர் போட்ஸ்வானாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பழங்குடி இனத்தோட ராஜ பரம்பரையில வந்தவர். 1940 அவர் இங்கிலாந்துல சட்டம் படிச்சார். அப்படி படிச்சுக்கிட்டு இருந்தப்போ அங்க கூட படிச்ச ஒரு வெள்ளை இன பெண் ரூத் வில்லியம்ஸ் அப்படின்ற பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். ஒரு கருப்பின ராஜ பரம்பரையில வந்த ஒரு கருப்பின நபர், இன்னொரு பக்கம் ஒரு வெள்ளை இன பெண், 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத அந்த காலகட்டத்தில் யாருமே ஏத்துக்கல. பக்கத்து நாடான தென்னாப்பிரிக்கா மிக கடுமையாக அதை எதிர்த்துச்சு. இங்கிலாந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒருபடி மேலே போய் இந்த செரேட்சே காமாவை நாடே கடத்துனுச்சு. அவர் மறுபடியும் அந்த ராஜ பரம்பரை பட்டத்தை எல்லாம் துறந்து சாதாரண பிரஜையா போட்ஸ்வானாவுக்குள்ள வந்து மக்களோட ஆதரவை பெற்று அவர் அந்த நாட்டுக்கு அதிபரானார். அப்படி அதிபரான பிறகுதான் இந்த வைரம் கண்டுபிடிக்கிற விவகாரம்லாம் நடந்துச்சு. அப்போ அவர் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு தான் போட்ஸ்வானாவோட தலையெழுத்தை என்றென்றைக்குமாக மாற்றி அமைச்சது. போட்ஸ்வானாவில் நிறைய பழங்குடி மக்கள் இருந்தாங்க. இந்த வைர சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட ஏரியா, அந்த ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட பழங்குடி மக்கள் சரிவா வாழ்றாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வைரம்லாம் எங்களுக்கே சொந்தம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. இது சுத்தி இருக்கிற மற்ற பழங்குடி மக்களுக்கு இடையில கசப்பை உருவாக்குது. இந்த 2 குரூப்பும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மிகப்பெரிய உள்நாட்டு போரா மாறக்கூடிய ஒரு அபாயம் இருக்கும்போதுதான் இந்த அதிபர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, செரேட்சே காமா என்ன பண்றாருன்னா, பூமிக்கு கீழே கிடைக்கிற இந்த வைரம் உனக்கும் சொந்தம் இல்லை, உனக்கும் சொந்தம் இல்லை, அது அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்படின்னு திட்டவட்டமா அறிவிக்கிறாரு. மற்ற ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாத்துலயும் உள்நாட்டு போற கிண்டி விடுறதுக்கு சாதகமா எப்படி சூழல் இருந்துச்சோ அதே போல சூழல் இங்கேயும் உருவாகி வந்துச்சு. அதை வளர விடாம ரொம்ப ஆரம்பத்திலேயே அது அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டு அதை முளையிலேயே கிள்ளி எறிகிறார். அடுத்ததா இந்த வைர சுரங்கத்தை எப்படி பில்ட் பண்றது? வைரம் இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு, ஓகே, ஆனா அதை எப்படி எடுக்கிறது? போட்ஸ்வானா அன்றைய நிலைமையில மிகப்பெரிய பணக்கார நாடு கிடையாது, அவங்கள்ட்ட பெரிய தொழில்நுட்பம்லாம் கிடையாது. இப்போ வைர சுரங்கத்தை பில்ட் பண்ணி ஆகணும், வெட்டி எடுத்தாகணும். அதுக்கு என்ன பண்றாருன்னா, அன்றைய காலகட்டத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய வைர நிறுவனமா இருந்த டிபிஎஸ், இன்னைக்கும் அவங்க தான் மிகப்பெரிய வைர நிறுவனம், அவங்கள கூப்பிட்டு அவங்க கூட ஒரு டீலிங் பேசுறாப்ல. இந்த டீலிங்ல அவர் முக்கியமா முன்வச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்க, மற்ற ஆப்பிரிக்க நாடுகள் பெரும்பாலும் என்ன பண்ணாங்க, மற்ற நாடுகள்ல வைரம்லாம் கிடைச்சது இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த டிபிஎஸ் மாதிரியான நிறுவனங்களை கூப்பிட்டு வைரத்தை வெட்டி எடுக்க சொல்லிட்டு ராயல்ட்டி மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ராயல்ட்டி மட்டும் தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு போகும், பெரும்பகுதி லாபம் அந்த நிறுவனத்துக்கு போயிடும். ஆனா இவர் என்ன பண்றாரு, இந்த அதிபர் என்ன பண்றாருன்னா, அப்படிலாம் விட முடியாது. டிபிஎஸ் போட்ஸ்வானா இது 2ஐயும் சேர்த்து டெப்ஸ்வானா அப்படின்னு ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்கி 50% எங்க நாட்டுக்கு, 50% உங்க கம்பெனிக்கு அப்படின்னு ஒரு டீலிங் பேசுறாப்ல. இருக்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய 2வது வைர சுரங்கம். இவர் இப்படி ஒரு அக்ரிமெண்ட் முன்வைக்கிறாரு. அந்த நிறுவனத்தால ரிஜெக்ட் பண்ண முடியல. நீண்டகால நோக்கத்துல அந்த நிறுவனத்துக்குமே அது லாபகரமானது தான் அப்படின்றதுனால அவங்க ஒத்துக்கிறாங்க. இதுதான் அவரு போட்ஸ்வானாவோட சக்சஸுக்கு எடுத்த முதல் முக்கியமான ஸ்டெப். இந்த வைர வியாபாரம் மூலமா கஜானாவுக்குள்ள கோடிக்கணக்கான டாலர்கள் வந்து குவியுது. இந்த மாதிரியான ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டிலையும் புதுசா திடீர்னு பணம் வெள்ளம் போல பாயும் போது அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, பணத்தை எடுத்துட்டு போய் சுவிஸ் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு தனியா பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா நாட்டிலையும் அப்படிதான் நடக்கும். பட் போட்ஸ்வானாவில் அப்படியே அது மாறி நடந்துச்சு. அந்த அதிபர் என்ன பண்றாரு, இந்த பணத்தை வச்சு முதல்ல நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை டெவலப் பண்றாரு. முக்கியமா அவர் கவனம் செலுத்துறது கல்வி. ஏன்னா இவர் வர்றதுக்கு முன்னாடி நாட்டுல கல்வி சூழல் அப்படிங்கிறது படுபாதாளத்தில் இருக்குது. பள்ளிக்கூடங்கள்லாம் ரொம்ப சொற்பமா இருக்கு. ஒரே ஒரு யூனிவர்சிட்டி கூட இல்லை. கல்வியை மாத்தினா மட்டும்தான் நாடு முன்னேறும் அப்படின்னு முடிவு பண்றவர் ஏராளமான பள்ளிக்கூடங்களை கற்றாரு. போட்ஸ்வானாவோட முதல் பல்கலைக்கழகத்தை இவர் தான் உருவாக்குறாரு. அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கும் போது அந்த கட்டுமான வேலைகளுக்கு பணம் பற்றாக்குறை ஏற்பட்டப்போ ஒரு மனிதன் ஒரு மாடு அப்படின்ற திட்டத்தை அவர் கொண்டு வர்றாரு. அதாவது அன்றைய காலகட்டத்தில் போட்ஸ்வானாவில் ஒவ்வொரு வீட்லையும் ஏராளமான மாடு வளர்த்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வீட்லையும் ஒரு மாடை வித்துட்டு அந்த காசை இந்த பல்கலைக்கழகம் கட்டுறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாரு. மக்கள் தானா முன் வந்து மாட்டை வித்துட்டு இந்த யூனிவர்சிட்டி கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. அப்படி உருவானதுதான் நாட்டோட முதல் பல்கலைக்கழகமான போட்ஸ்வானா யூனிவர்சிட்டி. 1966 வெறுமனே 22 பட்டதாரிகள் மட்டுமே இருந்தாங்க இந்த நாடு சுதந்திரம் வாங்கினப்போ. அடுத்த ஒரு சில வருஷங்கள்ல இந்த நாட்டோட கல்வி அறிவு பல்கி பெருகிடுச்சு. அடுத்தது சாலை வசதி. நான் ஆல்ரெடி சொன்னது போல நாடு சுதந்திரம் வாங்கினப்போ அங்க இருந்த தார் சாலைகளோட நீளம் அப்படிங்கிறது வெறுமனே 12 கிலோமீட்டர் தான். அடுத்த ஒரு சில வருஷங்கள்ல கடகடன்னு டெவலப் ஆகி இந்த நிலைமையில போட்ஸ்வானாவில் 7000 கிலோமீட்டர் மிகத்தரமான சாலைகள், அங்கு உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் அங்க போடப்பட்டிருக்கு.
1960களில் பல ஆப்பிரிக்க நாடுகளை மிக மோசமா தாக்குன HIV எய்ட்ஸ் நோய் போட்ஸ்வானாவையும் விட்டு வைக்கல. இந்த நாடும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது 65 வயசுலேருந்து 35 வயசு அப்படின்னு சுருங்குனுச்சு. அப்போ அந்த அரசு என்ன பண்ணுதுன்னா, அந்த வைரவித்த காசை வச்சு நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு ARV மருந்து, அதாவது இந்த HIV நோய் தடுப்பு மருந்துகள் இருக்கு இல்லையா, அந்த மருந்துகளை எல்லாருக்கும் இலவசமாகவே போட ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த நாடு எய்ட்ஸ் நோயிலிருந்து முழுமையாக விடுபட்டு வந்துச்சு. இப்படி சாலை வசதி, கல்வி வசதி, மருத்துவ வசதி அப்படின்னு அடிப்படை தேவைகளை முதன்மையாக நிறைவேற்ற ஆரம்பிச்சாரு அந்த அதிபர். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் போட்ஸ்வானா அப்படின்ற அந்த நாட்டில் ஊழல் சுத்தமா இல்லை அல்லது ரொம்ப சொற்பமா இருக்கு அப்படின்றது தான். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஊழல் எந்தெந்த நாட்டில எல்லாம் குறைவா இருக்கு அப்படின்னு வருஷம் ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிடுவாங்க. அந்த லிஸ்ட்ல போட்ஸ்வானாவுக்கு தவறாம ஒரு இடம் கிடைச்சிரும். பல ஐரோப்பிய நாடுகளை விடவும், பல ஸ்காண்டினேவியன் நாடுகளை விடவும் போட்ஸ்வானாவில் ஊழல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றது தான் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்போட அப்சர்வேஷன். இந்த போட்ஸ்வானா நாட்டோட கரன்சிக்கு பேரு பூலா அப்படின்னு பேரு. பூலா அப்படின்னா அந்த நாட்டோட மொழியில மலை அப்படின்னு அர்த்தம். ஒரு பாலைவன தேசத்துல கரன்சிக்கு மலை அப்படின்னு பேர் வைக்கிறத விடவும் பொருத்தமா என்ன இருந்துட முடியும்? அந்த நாட்டு மக்கள் இந்த வைரஸ் சுரங்கம் மூலமா கிடைச்ச அந்த பணத்தை ஒரு மலையை எப்படி மகிழ்ச்சியா பெருமிதமா அதை வரவேற்போமோ, அதை செலிப்ரேட் பண்ணுவோமோ, அதுபோல அந்த தங்க சுரங்கம் மூலமா கிடைச்ச அந்த பணத்தை மலைக்கு இணையானதா மதிப்புமிக்கதா கருதி அதை பயன்படுத்தி நாட்டோட ரிசோர்ஸை, நாட்டோட அடிப்படை உள்கட்டுமானத்தை பெருக்குனாங்க. அதன் தலைவர்கள் அதற்கு உறுதுணையானாங்க. இன்னைக்கு நிலைமையில போட்ஸ்வானா நாட்டோட தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது $7,000 மேல. 1966 வெறுமனே $70. 50 வருஷத்துல இன்னைக்கு தனிநபர் வருமானம் $7,000. மிக வறுமையான ஒரு நாடு அப்படின்ற நிலைமையிலிருந்து இன்னைக்கு அப்பர் மிடில் கிளாஸால நிறைஞ்சிருக்கிற ஒரு நாடு அப்படின்ற நிலைமைக்கு போட்ஸ்வானா அப்படின்ற ஒரு நாடு வந்து சேர்ந்துருக்கு. இதற்கு என்ன காரணம்? அங்கே இருக்கிற அந்த வைர சுரங்கமா அப்படின்னா, ஆமாம் வைர சுரங்கம் தான். ஆனால் அது மட்டுமே காரணம் இல்லை. ஆப்பிரிக்காவில் இன்னும் எத்தனையோ நாடுகளில் வைர சுரங்கம் இருக்குது, தங்க சுரங்கம் இருக்குது, இன்னமும் எவ்வளவோ அரிய வகை மினரல்ஸ் கிடைக்கக்கூடிய நாடுகள் இருக்குது. அங்கேயெல்லாம் இந்த பணக்காரத்தன்மை அந்த நாடுகளுக்கு வரல, இவ்வளவு செல்வ செழிப்பு அந்த நாடுகளுக்கு வரல. இங்கே மட்டும் ஏன் வந்துச்சு அப்படின்னா, இங்கே அவங்களுக்கு அப்படி ஒரு தலைவர் கிடைச்சார். ஒரு நாடு முன்னேறதும் கீழ்நிலைக்கு போகிறதும் அந்த நாட்டில் இருக்கிற ரிசோர்ஸால் மட்டும் இல்லை, மாறா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய, மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாலையும் தான். இதுதான் போட்ஸ்வானா அப்படின்ற நாடு நமக்கு உணர்த்துகிற மெசேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.